ஓடி வெக்க கட்டவளே. திரும்ப எந்த தைரியத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்த? ஏன் சொன்னா கேடு விட்டுரு. என்னையே நீ கோமாளியா கிட்டலடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தர் வந்து ரோஹிணி ஃப்ரெண்டுக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் வந்து சொல்லியிருப்பாங்க, இங்கே இருக்காதையா போயிடு, பெரிய பிரச்சனை காத்துட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரோஹிணிக்கிட்டேயும் வந்து பார்த்து சொல்கிறாங்க, நீ வந்து இத்தனை நாள் வந்து மறைச்சி வச்ச உண்மை வந்து வெளியில் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டு வந்து ரோஹிணி வந்து ரொம்ப குழப்பமாக ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து ஒரு பூஜை நடக்குது. இந்த பக்கம் ரோஹிணி வந்து அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கலாம் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம மீனா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுக்கும் போது வந்து எல்லாத்தையும் வந்து கேட்டுடுறாங்க. ஸோ கிறிஷோட அம்மா தான் வந்து ரோஹிணின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டிருந்தா நம்ம மீனா வந்து செமையாக அறிஞ்சிடுறாங்க. ஏன் இப்படிப்பட்ட துரோகத்தை வந்து உங்களால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. ரோஹிணி அம்மாவும் வந்து எவ்வளோ அவள் வந்து நான் வந்து ட்ரை பண்ணாமா அவங்கக்கிட்ட சொல்ல, பட் வந்து அவளோட சூழ்நிலை, பட் அவளால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை அடிச்சு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா வந்து சரி நான் வந்து வீட்டில் சொல்லுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. அந்த சித்தர் ஏன் வந்து நம்ம மீனா கிட்ட அப்படி சொல்கிறாங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயாவுக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வந்து நம்ம மீனாவும் இதுக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் வந்து அப்பயே வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்க, மீனா இங்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.